இன்று மார்கழி 13 திருப்பாவை பாடல் 13 விளக்கம் இன்னைக்கு நாராயணன் அருளோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்ணன் ஒரு குட்டி பிள்ளையா இருந்தாலும் அவன் செய்த வீர செயல்களை நினைச்சு பாருங்க. அவன் கையில பெரிய பெரிய தீமைகள் கூட நிக்கலனா நம்ம மனசு இன்னும் தூங்கலாமா? வாங்க திருப்பாவை 13 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு கந்தர்யுகம் சேனல். இப்போ இந்த பாசுரம் யாரை பற்றி பேசுது? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. கண்ணன் சின்ன வயசுலேயே பூதன மாதிரி பொல்லாத அரக்கர்களை அழித்தவன். அவனுக்கு வயசு சின்னதுதான், ஆனா அவனோட சக்தி அளவில்லாதது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவம், பயம், கோபம், அகந்தை இவை எல்லாம் தான் உண்மையான அரக்கர்கள். அவற்றை அழிக்க கண்ணன் தான் நமக்கு துணை. அந்த வீரத்தை நினைச்சு என்ன செய்யணும்னு சொல்றாங்க? கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். அந்த கண்ணனோட வீரமும் கருணையும் பாடி புகழ்ந்து நாம் அவனை நினைக்கணும். கண்ணனை நினைச்சாலே மனசு தைரியம் அடையும். பிரச்சனை வரும்போது புலம்புறதுக்கு பதிலா பகவான நினைக்கிற மனப்பாங்கு உள்ள வரணும். அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார். அனைத்து பெண்களும் ஒன்னா கூடுறாங்க. பக்தி தனிமையில இல்ல, ஒற்றுமையில இருக்கு. இதோட ஆன்மீக விளக்கம், நல்ல வழியில ஒன்று சேர்ந்தா பயணம் எளிதாகும். இயற்கை கூட எதை சுட்டி காட்டுது? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, நேரம் மாறிடுச்சு, காலை வந்து விட்டது. இதோட விளக்கம், உலகமே விழிச்சிடுச்சு, இப்ப விழிக்க வேண்டியது நம்ம மனசு மட்டும்தான். அதை இன்னும் எப்படி சொல்றாங்க? புல்லும் சிலம்பின் கான் போதரி கண்ணினாய். பறவைகள் எல்லாம் கூவ ஆரம்பிச்சிடுச்சு. இயற்கையே நம்மள அழைக்குது. உள்ளுணர்வு சொல்றது இப்போதான் சரியான நேரம் அப்படின்ட்டு. அப்போ அதை தவிர்க்க என்ன சொல்றாங்க? கொள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே. சோம்பல், அதிக சுகம், ஆலோசனை இல்லாத பழக்கம் இதெல்லாம் வேண்டாம். பக்திக்கு கட்டுப்பாடு தேவை. இறுதியாக என்ன வேண்டுகோள்? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவாய். மனசுல கள்ளம் இல்லாம சுத்தமான மனசோட இந்த வழியில சேர்ந்துடு. நேர்மையும் பக்தியும் ரெண்டுமே சேர்ந்தா கண்ணன் அருள் கண்டிப்பா உறுதி. இந்த பாசுரம் நமக்கு சொல்லி தரது என்னன்னா, கண்ணன் நம்ம உள்ள இருக்கிற தீமைகளை அழிக்கிறவன். அவனோட பெருமையை நினைச்சா பயம் கரையும். சிரமம் வந்தாலும் பக்தியை விடக்கூடாது. சுத்த மனசோட வாழ்றதுதான் உண்மையான நோன்பு. இந்த திருப்பாவை வரிகள் உங்க மனசை கொஞ்சம் நெகிழ வச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வார்த்தைகள் யாருக்காவது நம்பிக்கை தரும்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மார்கழி பயணம் நம்ம எல்லோரையும் கண்ணன் பக்கம் கொண்டு போக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி மக்களே.